எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி ஒரு காலத்தில் ஒரு துடிப்பான புல்வெளியில் ஒரு எறும்பு மற்றும் ஒரு வெட்டுக்கிளி வாழ்ந்தன. எறும்பு விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பாளி, எப்போதும் எதிர்காலத்திற்காக தயாராகிறது. ஒவ்வொரு நாளும் எறும்பு உணவை சேகரித்து குளிர்காலத்திற்காக சேமித்து வைக்கும். வெட்டுக்கிளி மறுபுறம் சூடான சூரியன் மற்றும் இனிமையான வானிலை அனுபவிக்கும், பாடுவதற்கும் நடனமாடுவதற்கும் விரும்புகிறது. ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்பு கனமான கோதுமை தானியத்தை எடுத்துச் செல்வதைக் கண்டு சிரித்தது. "எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நண்பரே?" அவர் கேட்டார். "இப்போது நிறைய உணவு இருக்கிறது, வானிலை அழகாக இருக்கிறது. வா, என்னுடன் பாடி நடனமாடு." அதற்கு எறும்பு, "குளிர்காலத்துக்கான உணவைச் சேமித்து வைக்கிறேன். குளிர் வந்தால் உணவு கிடைக்காது, பட்டினி கிடக்க விரும்பவில்லை" என்று பதிலளித்தது. வெட்டுக்கிளி எறும்பின் கவலைகளை கேலி செய்து தனது கவலையற்ற வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவித்தது. கோடை இலையுதிர்காலமாகவும் இலையுதிர்காலம் குளிர்காலமாகவும் மாறியது. வானிலை குளிர்ச்சியாகி உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. வெட்டுக்கிளி பசியுடனும் உண்பதற்கும் உணவின்றி உறைந்து கிடப்பதைக் கண்டது. விரக்தியடைந்த வெட்டுக்கிளி எறும்பிடம் சென்று உதவி கேட்டது. "தயவு செய்து, அன்பான எறும்பு, உங்கள் உணவை நான் சாப்பிடலாமா? நான் பசியாக இருக்கிறேன்." எறும்பு வெட்டுக்கிளியை பரிதாபத்துடன் பார்த்தது. "ஆனால் பாடம் கற்பிக்க வேண்டும். கோடை முழுதும் நீ பாடி ஆடும்போது நான் கடுமையாக உழைத்தேன். நீ எதிர்காலத்தைப் பற்றி நினைத்திருந்தால் உனக்கு இந்த நிலை வந்திருக்காது." வருந்திய வெட்டுக்கிளி தன் தவறை உணர்ந்தது. எறும்பு வெட்டுக்கிளியுடன் சிறிது உணவை பகிர்ந்து கொண்டது. கடின உழைப்பின் முக்கியத்துவத்தையும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலையும் கற்றுக் கொடுத்தது. ஒழுக்கம், பொறுப்புடன் இருப்பதும் எதிர்காலத்திற்கு தயாராக இருப்பதும் முக்கியம் என்பதை இந்த கதை கற்பிக்கிறது. கடின உழைப்பும் முன்னோக்கி திட்டமிடுதலும் நம்மை கடினமான காலங்களில் இருந்து காப்பாற்றும்.